சென்னையில் நடந்த இந்த சம்பவம் ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையை ஒரு நொடி கூட இல்லாமல் முழுசாக மாற்றிடுச்சு. இது லவ் பீட்ரயல் மற்றும் திட்டமிட்ட கொலை. 29 வயது ரகு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை. சைலண்ட், டீசென்ட், வாழ்க்கையை பில்ட் பண்ணி கொண்டு இருந்தவன். ரகுவுக்கு பிரியாவுடன் ஒரு வருட ரிலேஷன்ஷிப். முதல் சில மாதங்கள் எல்லாம் ஃபைன். ஆனால் கொஞ்ச நாளாக பிரியா அவனிடம் டிஸ்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ரகுவால் அக்செப்ட் பண்ண முடியல. டெய்லி மெசேஜ், டெய்லி கால்ஸ், டாக் பண்ணுங்க, மீட் பண்ணுங்கன்னு அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான். அந்த ப்ரெஷரில் பிரியாவுக்கு கோபம் அதிகமாகுது. ஒரு நாள் பிரியா பேசணும், முக்கியமான விஷயம்னு ரகுவை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ரகு நம்புகிறான் எல்லாம் பிரச்சனையும் இன்று தீர்வுன்னு. ஆனால் அதுதான் அவனோட கடைசி மூச்சுன்னு அவனுக்கே தெரியாது. ரகுவை காரில் ஏற்றிக்கின்னு சிட்டிலேருந்து ஒரு தூரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் கன்ஃபியூஷன் ஆகிறான், பயமும் அடையிறான். ஆனால் எதுவும் சொல்ல முடியாமல் சைலண்ட்டாக இருந்தான். அங்கே பிரியாவின் ஃப்ரெண்ட்ஸ் ரகுவை சரம் மாதிரியாக தாக்குறாங்க. இது சடனாக வந்த கோவம் இல்லை, இது ஒரு ப்ரீ பிளான் மர்டர். ரகு அங்கேயே உயிரிழக்கிறார். ரகு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்த உடனேயே போலீஸ் கைக்கு கிடைத்த சின்ன சின்ன க்ளூஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ், மொபைல் டவர் லொக்கேஷன், ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ், மெசேஜஸ், இதையெல்லாம் சேர்த்து வச்சு போலீஸ் அந்த முழு பிளானையும் பீஸ் பை பீஸாக பிரேக் பண்ணுறாங்க. மூவரும் அரெஸ்ட். முழு பிளானும் கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் ஒரு லவ் பிரேக்கப்பில் எத்தனை டேஞ்சரான முடிவுகளை எடுக்குதுன்னு காட்டுது. ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரலாம், ஆனால் அது கோபம் வெறித்தனமாக மாறக்கூடாது. இவையெல்லாம் ஒரு லைஃபையே முடிச்சிடும். ஒருத்தர் மேலே பிளைண்ட்லியாக ட்ரஸ்ட் வைக்காதீங்க. சேஃப்டி ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். இது ஒரு ரியல் சென்னை க்ரைம் ஸ்டோரி. இந்த மாதிரி ரியல் அவேர்னஸ் ஸ்டோரியை உங்களோட சேஃப்டிக்காக நம்ம சேனல் ஷேர் பண்ணுவோம்.